கையில் ஏற்கலப்பை, காகம், அபயகஸ்த முருகஸ்தத்தோட அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் கோலது துயர் தீர்க்கும் கொல்லிக்காடரே, கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் துயர் துடைப்பார். சாதாரணமாக தரிசனம் பண்ணால் ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே, புகழ் ஓங்குறதா வரலாறு. இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி, குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆஜுலுக்கு அதிபதி, 2வது அவதாரம் பொங்கு சனி, அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். கைலாயத்தில் சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பார்க்குறாளாம். பேபிசாசுகள் பூதகணங்கள் பார்க்க முடியும். இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி கேட்கும்போது சுவாமி மனம் இறங்கி இந்த ஊரில் பெரிய நடனமாறாராம். பேய்களோடு ஆடினார் நடனம்பார். பேய்களோட பெரிய நடனமாறாராம். பேபிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்குறது. இங்கே வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள், தொந்தரவுகள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தும்போ பகவான் ஏற்றுக்கிறாராம். அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் பில்லு, சூன்யம், கிரகதோஷம், சித்த பிரம்ம செய்வனம் இதெல்லாம் இருக்காதும்பா. குபேர சம்பத்தை அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். குபேர சம்பத்து, லக்ஷ்மி கிடாட்சம் ரெண்டு விதமாக சொல்லுவாள். லக்ஷ்மி கிடாட்சங்கிறது கூடும் குறையும். குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமாக 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள், புகழ் எல்லாமே குபேர சம்பத்து. அது அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னிப்பத்திரம். அதுதான் இந்த ஊரில் பிரதான ஸ்தல விருட்சம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாது. அறிவோம் ஆலயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் ஒவ்வொரு பதிவிலையும் ஒவ்வொரு திருக்கோவில்கள் பற்றிய வரலாறு மற்றும் அதன் சிறப்புகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நாம் இன்றைக்கி தரிசிக்க இருக்கும் திருக்கோவில் ஆயுட்காரகன் என அழைக்கப்படும் சனி பகவானின் 2வது வீடான பொங்கு சனீஸ்வரர் திருக்கோவில் திருக்கொள்ளிக்காடு. இத்திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் அமைந்துள்ளது. மேலும் இத்திருத்தலம் திருவாரூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்திற்கு திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து பேருந்து வசதிகளும் உள்ளன. இத்திருத்தலத்தின் மூலவராக கொள்ளிக்காடார் என்ற திருநாமத்தோடு அக்னீஸ்வரர் சுயம்புலிங்கமாக அருள்பாலிக்கிறார். அம்பாள் பஞ்சினும் மெல்லடியாள் மிருதுபாத நாயகி என்ற திருநாமத்தோடும் சனீஸ்வர பகவான் பொங்கு சனீஸ்வரராகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர்.
இத்தலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் கையில் வேலுக்கு பதில் வில்லேந்திய தனுசு சுப்பிரமணியராக அருள்பாலிக்கின்றார். சனி பகவானின் தவத்திற்கு இறங்கி வந்த அக்னீஸ்வரர் அவரை பொங்கு சனீஸ்வரராக ஆக்கி மகாலட்சுமி ஸ்தானமும் அருளினார். மேலும் சனீஸ்வர பகவானின் குருவாகிய பைரவ பெருமானை அவருடைய நேர்பார்வையில் இருக்கச் செய்தார். இதனை உணர்த்தும் வகையில் திருக்கொள்ளிக்காடு இத்தலத்தில் பொங்கு சனீஸ்வரரின் சன்னதிக்கு நேர் எதிராக குருவாகிய பைரவ பெருமானின் பார்வை அவர் மேல் படும் விதத்தில் அமைந்திருப்பது இத்தலத்தின் சிறப்பாகும். நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் இத்தல இறைவன் அழித்து விடுவதால் பாவங்களுக்கு தண்டனை அளிக்கும் வேலை இத்தலத்து நவக்கிரகங்களுக்கு கிடையாது. பொதுவாக நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காதவாறு அமைந்திருக்கும். ஆனால் இத்திருக்கோவிலில் வந்து வழிபாடு செய்யும் பக்தர்களின் பாவங்கள் விலக்கப்படுவதால் நவக்கிரகங்கள் கெடுதல் சக்திகளை இழக்கின்றன. ஆகவே இத்திருக்கோவிலில் நவக்கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு வடிவில் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. அக்னி என்ற வடமொழிச் சொல் தீ, நெருப்பு, எரி, கொல்லி என்ற சொற்களால் தமிழில் அழைக்கப்படுகின்றது. ஸ்ரீ அக்னீஸ்வரம் என்பது ராமேஸ்வரம், சோமேஸ்வரம், நாகேஸ்வரம் என்பது போல் அக்னீஸ்வரம் என அழைக்கப்படுகின்றது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இத்திருத்தலம் 232வது திருத்தலமாக விளங்குகிறது. காவிரி தென்கரை தலம் எனும் பொழுது 115வது தலமாகவும் இது உள்ளது. சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில் கூடினார்க்கு அருள் செய்வார் திருக்கொள்ளிக்காடரே என திருவாய் மொழி பெற்று இன்றளவும் திருக்கொள்ளிக்காடு என தமிழில் வழங்கப்படுகின்றது. பஞ்சபூதங்களில் ஒன்றான தீ என்ற சொல்லை தமிழில் கொல்லி என அழைக்கப்படுகின்றது. இத்தலத்தில் உள்ள சனி பகவான் பொன் தருவார், பொருள் தருவார், கல்வி தருவார், யோகமும் தருவார், எல்லாவற்றிற்கும் மேலாக சனிக்கே உரிய சிறப்புடன் நீண்ட ஆயுளையும் தரும் சிறப்புடைய ஸ்தலமாகவும் இது விளங்குகிறது. 7 லோகங்களிலும் உள்ள சகலமானவர்களையும் முற்பிறவி கர்மாக்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கச் செய்பவர் சனி பகவான். நல மகாராஜாவை சனி விட்டது திருநள்ளாறில், ஆனால் சகல செல்வங்களையும் கொடுத்தது திருக்கொள்ளிக்காட்டில்தான். சுப சுக பலன்களை இறைவன் தாமே நேரில் அளிக்காமல் ஆகர்ஷண சக்தியின் மூலம் பூமியின் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்களின் மூலம் மனிதர்களுக்கு அளிக்கின்றார். இத்திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் கொள்ளிக்காடரை சம்பந்த பெருமான் தேவாரத்தில் ஓங்கு புகழ் கொள்ளிக்காடரே என்றும், இத்தலத்தை தரிசித்தால் எல்லா புகழும் ஒருவருக்கு ஓங்கும் என்றும் கூறியுள்ளார்.
ஜாதகத்தில் சனி பகவான் 7.5 சனி, மங்கு சனி, பொங்கு சனி, பாத சனி, அஷ்டம சனி போன்ற சனி பயிற்சிகளை அடைந்தவர்கள் இத்திருக்கோவிலில் வந்து இறைவனுக்கும் நவகிரகங்களுக்கும் வழிபாடு செய்தால் சனி பயிற்சியால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக ஜாதகத்தில் பொங்கு சனி திசை நடப்பவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் இக்காலகட்டத்தில் சனி பகவானால் கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும். மனிதன் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறும் வரை, அதாவது அவனது கர்ம வினைகள் அனுபவித்து தீர்க்கும் வரை உடலில் உயிரை நீடிக்கச் செய்வது சனி பகவானே. வாழ்க்கை பாதையை கடந்து செல்ல மக்கள் தமக்கென தேர்ந்தெடுக்கும் தொழில், உத்தியோகம் போன்றவைகளின் காரணகர்த்தா சனியே. நவக்கிரகங்களில் தன் நீதி தவறா நிலையால் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி ஒருவரே. ஒரு மனிதனின் வாழ்நாளில் மற்ற எக்கிரகத்தையும் விட அதிக காலம் ஆட்சி செலுத்துவது சனி கிரகமே. சனி திசை 19 வருடம். மற்ற திசைகளில் சனியின் புத்தி காலம் 18 வருடம். 3 சுற்று நடைபெறும் 7.5 சனி காலம் 22.5 வருடம். 3 அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி காலம் 22.5 வருடம். இவற்றையெல்லாம் சேர்க்க 82 வருடங்கள் ஆகும். ஒருவேளை ஒரு சிலருக்கு சனி திசை மட்டும் வராமலே போகலாம். அப்படி மனித ஆயுளின் மொத்தத்தையும் தன் குத்தகைக்கு எடுத்துக்கொண்ட சனியே ஆயுட்காரகன் என அழைக்கப்படுகிறார். ஒருவனது வினை நல்லதாக அமைய அப்பொழுது சனி கொடுக்கும் நற்பலன்களை எவராலும் தடுக்க முடியாது.
शनिश्चराय नमः ॐ शान्ताय नमः सर्वाभिष्टप्रदायिने नमः ॐ शरण्याय नमः वरेण्याय नमः ॐ वराय नमः ॐ सर्वेशाय नमः ॐ सौम्याय नमः ॐ सुरवन्द्याय नमः सुरलोकविकारिणे नमः ॐ सुगासनूपविष्टाय नमः ॐ सुन्दराय नमः ॐ जनाय नमः जनाभरणधारिणे नमः ॐ विद्युदाय नमः मन्त्राय नमः ॐ मङ्गलेशाय नमः मगनीयगुणात्मने नमः मध्यपादनपादासाय नमः माघेशाय नमः ॐ छायापुत्राय नमः शनिश्चराय नमः सन्नो देवीरविष्टयामो भुवन्द्रभितये सय्योरविस्रवन्तुनः सर्वस्याब्धे सर्वजगत्ते सर्वमेव दिना आप्नोति सर्वं जयति। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மிருதுபாத நாயகம்பிகா சமேத அக்னிபுரீஸ்வர சுவாமி திருக்கோவில், பொங்கு சனி பகவான் திருக்கோவில், திருக்கொல்லிக்காடு. இந்த ஊரில் சுவாமி பேர் அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேர் மிருதுபாத நாயகி. கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியாள், நெருப்பும் பஞ்சு ஒன்றா இருக்கிறதா வரலாறு. சூரிய பகவான் கல்யாணமாகி சூரிய பகவானோட வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முடியலங்கிறதுனால சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறான். அவளாலையும் தாங்க முடியல. இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி பாவ விமோச்சனம் கிடைக்கிறது. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறார். யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் தர்மராஜன்கிற பட்டம். சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில். ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனாக புண்ணியவானாக இருக்கான். இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா, தோஷங்கிறா. அது பொறுக்காமல் சனி பகவான் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி
நான் தனதானியாதிபதியாக இருக்கணும், குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வரவாங்கிண்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் 2வது அவதாரம் கையில் ஏற்கலப்ப காகம் அபீகஸ்த முருகஸ்தத்தோட அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தரிசனம் பண்ணால் கோலது துயர் தீர்க்கும் கொல்லிக்காடரே, கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் துயர் துடைப்பார். சாதாரணமாக தரிசனம் பண்ணால் ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே, புகழ் ஓங்குறதா வரலாறு. இந்த ஊரில் சனி பகவான் தனதானியாதிபதி, குபேரனால் கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுளுக்கு அதிபதி. 2வது அவதாரம் பொங்கு சனி அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவை விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுற்றி ராஜமானியம் கொடுத்ததா வரலாறு. பிற்காலத்தில் 1ஆம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதா வரலாறு. சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. சம்பந்தர் பாடலில் சொல்லும்போது சொல்லுவார், மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னி மேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடர் என்பார். மத்தம் ஊமத்தம்பு வந்து சாதாரண ஊமத்தம்பு வந்து எங்கேயும் சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த ஊரில் சிறப்பாக சொல்கிறார். ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் பார்க்குறாளாம், பேபிசாசுகள் பூதகணங்கள் பார்க்க முடியும். இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி கேட்கும்போது சுவாமி மனம் இறங்கி இந்த ஊரில் பெரிய நடனமாறாராம். பேய்களோடு ஆடினார் நடனம்பார். பேய்களோட பெரிய நடனமாறாராம். பேபிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்குறது. இங்கே வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் தொந்தரவுகள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தும்போ பகவான் ஏற்றுக்கிறாராம். அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் பில்லு சூன்யம் கிரகதோஷம் சித்த பிரம்ம செய்வனம் இதெல்லாம் இருக்காதும்பா. அடுத்தது வன்னி மரம். பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம். குபேர சம்பத்தை அனுக்கிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். குபேர சம்பத்து லட்சுமி கிடாட்சம் ரெண்டு விதமாக சொல்லுவாள். லட்சுமி கிடாட்சங்கிறது கூடும் குறையும். குபேர சம்பத்துங்கிறது நிரந்தரமாக 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழ் எல்லாமே குபேர சம்பத்து. அது அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம். அதுதான் இந்த ஊரில் பிரதான ஸ்தல விருட்சம். அடுத்தது கொன்னப்பூ. மாப்பிள்ளை கொன்ன சரக்கொன்னம்பா. பிஞ்சு பூ காயிலையெல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும். சுவாமி நெருப்பு, அம்பாள் பஞ்சு. எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காலோ அதே மாதிரி இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் குடும்பத்தில் ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு. அதுமாரி இந்த ஊரில் பிரம்மா, விஷ்ணு, ராவணன், ஹரிச்சந்திரன், தார்காவன ரிஷிகள், சூரிய பகவான், உஷாதேவி, சாயாதேவி எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேரு பெற்றிருக்கா. குறிப்பாக சனி பகவான் சிவபூஜை பண்ணி 2வது அவதாரம் பொங்கு சனியாக இருக்கார். அதுமாரி அஷ்ட திக்பாலகரில் அக்னிங்கிற திக்குக்கு பதவி கொடுத்ததா வரலாறு. அதனால் இந்த ஊரில் வந்து சனி பகவான் 2வது அவதாரம் பொங்கு சனி அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கார். அதான் சிறப்பு. ஸ்ரீ பொங்கு சனி பகவான் போற்றுவதற்குரிய தெய்வமாகவும் இத்திருத்தலத்தில் மகாலட்சுமி ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பது தனிச்சிறப்பு. கிரகங்களின் சக்தி மிகவும் வலிமையுடையது என்ற வாக்கியப்படி துஷ்டோ பகிப்பிரதாதா திருஷ்டோ ஹத்திஷதயம் என்றபடி கிரகங்கள் சந்தோஷித்தால் எதையும் அழித்துவிடும் என்பது ஆன்றோர் வாக்கு. எனவே ஜபம், தானம், சோஸ்திரம், அர்ச்சனை, அபிஷேகம் செய்வது சகல நன்மைகளையும் உண்டாக்கும். சனிக்கிரக பரீதியான இவைகளை செய்தால் துன்பங்கள் நீங்குவது மட்டுமின்றி சகல சுகங்களையும் பெறலாம். எல் சாதம், உளுந்து வடை, நாவல் பழம், திராட்சை, தேங்காய், எல் தீபம், கருப்பு பட்டு, களநீலப்பட்டு, கருநீல புஷ்பங்கள், நீல கற்கள், இரும்பு சம்பந்தமான பொருட்கள் சனி பகவானுக்கு பிரியமானவை. மேலும் கொன்றை பூக்களை கொண்டு அக்னீஸ்வரரையும் அம்பாளையும் சனி பகவானையும் 7 வாரம் வழிபட்டு வர பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். சனி பகவானை வழிபடுவோருக்கு செல்வம், பதவி, கௌரவம், அந்தஸ்து, மன அமைதி, நீண்ட ஆயுள் அனைத்தையும் இத்தலத்தில் பொங்கு சனீஸ்வர பகவான் அருளுகிறார். புத்தி சுவாதீனமில்லாதவர்கள் இத்தலம் வந்து சனி தீர்த்தத்தில் நீராடிய ஆடைகளை கரையில் விடுத்து புத்தாடை உடுத்தி ஊமத்தம்பூ மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து இத்தலத்தை 7 முறை வலம் வர வேண்டும்.
அவ்வாறு 5 வாரம் சனி பகவானை தரிசிக்க நல்ல மனநிலை பெற்று ஆரோக்கியமாக வாழ்வு வாழ்வார்.